அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளியிருக்கிற அல் குர்ஆனை அரபியில் ஒரு வசனத்தை ஓதி அதனுடைய தமிழ் அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற அறிவையும் படிப்பினையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாளில் அதை அமல்படுத்துவதற்காக நாம் அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம். அல் குர்ஆன் மூலமாக கிடைக்கிற அறிவுதான் முழுமையான அறிவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே பதிவு செய்கிறார். எந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் முழுமையாக அதை விளங்கிக் கொள்ளலாம். உதாரணமாக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் பல பேர்களே அநியாயக்காரர்கள் நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவன் அநியாயம் செஞ்சிட்டான், மோசடி பண்ணிட்டான், இப்படி சொல்கிறோமா இல்லையா? அப்போ அநியாயக்காரன் என்று சொன்னால் என்னவென்று நாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு சொத்தை எடுத்துக்கிட்டான், அநியாயம் பண்ணிட்டான், அல்லது ஏதாவது ஒரு தவறு நம்மளுக்கு செஞ்சு அநியாயம் பண்ணிட்டா பேசிக்கிறோமா இல்லையா? அல்லாஹுக்கு சொந்த 7வது அத்தியாயம் 37வது வசனம் இன்றைக்கு பார்க்குற வசனம் சொல்கிறான், அநியாயக்காரனா யார் தெரியுமான்னு ஒரு பிள்ளை கேட்குறான். அநியாயக்காரனா யார் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஏதோ பேசிட்டீங்க அநியாயக்காரன் சொல்லுங்க, யாராவது போய். இப்போ அல்லாஹ் சொல்கிற அநியாயக்காரன் யாருன்னு எல்லாம் சொல்லும்போது பமன் அது இல்லாமல் மின்மணி தரா அல்லாஹில் கவின். இந்த உலகத்தில் எவன் ஒருவன் அல்லாஹ் மீது பொய்யாக கற்பனை செய்து அல்லாஹ்வை பற்றி தவறாக சித்தரிக்கிறானோ அவன் தான் அநியாயக்காரங்கிறான். உலகத்தில் வாழ்கிற மக்களில் எவன் ஒருத்தன் அல்லாஹ் மீது இல்லாத பொருளாதாரெல்லாம் கற்பனை பண்ணி அவனுக்கு உருவத்தை அமைச்சு அவனுக்குரிய பண்புகளெல்லாம் மக்களுக்கு இருக்கிற மாதிரி காமிச்சு இப்படி பல டிசைனில் இருக்கானோ இல்லையா, இவன் தான் மொத்தமே ஃபுல்லாக அநியாயக்காரங்க. அந்த ஆயத்தில் எல்லாம் பவன் அது இல்லாமல் மிம்மணி தரா கற்பனை செய்கிறான்னு அல்லாஹ் பற்றி அவன் தான் அநியாயக்காரன். 2வது அநியாயக்காரன் யாரு? இப்போ கல்லத வியாயாத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ் இந்த உலக மக்களுக்காக இறக்கி அருளி இருக்கிற இந்த வசனங்களை எல்லாம் கொஞ்சம் கூட அதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் அதை பொய்ப்படுத்துதல் என்று சொன்னால் ஒன்று இல்லை என்று மறுத்தல், இன்னொன்று அதன் பக்கம் கவனம் இல்லாமல் இருத்தல். 2 வகையான பொருள் கொள்ளப்படும் கல்லப என்ற வார்த்தைக்கு. ஒன்று என்னது? அதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருக்கிறது. இன்னொன்று இது அல்லாஹ்வுடைய வசனங்களே இல்லைன்னு சொல்லி மொத்தம் மறுக்கிறது. அப்போ இந்த 2 கேரக்டர் யார்கிட்ட இருக்குதோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை கற்பனை செஞ்சு வணங்குறானோ, அல்லாஹ் பற்றி தப்பாக மக்கள் மத்தியில் சொல்லிட்டு இருக்கானோ அவனும், அல்லாஹ்ட்டேருந்து இறங்கிய வசனங்களை பொய்ப்படுத்துகிறானோ, இந்த 2 கேரக்டர் யார் இருக்கிறானோ உலகத்தில், இவன் தான் அநியாயக்காரன். நீங்கள் சொல்கிற அநியாயக்காரெல்லாம் உங்களுக்கு செஞ்ச அநியாயம் இது. நீங்கள் சொல்லிக்கிற அது குறுகிய வட்டம். அது நம்ம ஏதாவது நமக்கு செஞ்ச அநியாயம் சொல்லிக்கிறோம்ல, அது குறுகிய வட்டம். அல்லாஹ் உலக மக்கள் அனைவரையும் பார்த்து சொல்கிறான், அநியாயக்காரன் நீன்னு முதல்ல என்ன நீ பார்க்கவே கிடையாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. முதல்ல நான் எதையெல்லாம் படைத்திருக்கேன்னு உனக்கு புரியாது. எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்து வச்சிருக்கேன்னு எவனுக்கு தெரியாது. அப்போ எந்த விதமான என்னை பற்றி கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல், எந்த விதமான உனக்கு அதை பற்றி சிந்தித்து தெளிவு பெறுகிற அளவுக்கு உனக்கு அறிவு இல்லாமல் நீயா அவனை கற்பனை பண்ணிக்கிட்டு கல்லையும் மரத்தையும் மண்ணையும் குதிரையும் மரமட்டையையும் பெரியாரையும் மனுஷனையும் செத்து போகிறவர்கள் புதைச்சி வச்சுக்கிட்டு வளர்ந்துடணும் இல்லையா? இவங்க மொத்த பேரும் அநியாயக்காரங்கிறான். மொத்த பேரும் கூட்டம் அநியாயக்காரன். அதற்கு பிறகு அல்லாஹ்வை பற்றி தெளிவாக சொல்லி இருக்கிற குர்ஆனில் சொல்லி இருக்கிற அல்லாஹ்வை பற்றி சொல்லி இருக்கிற அந்த இலக்கணம் இருக்கிற அல்லாஹ்வை பற்றி இலக்கணம்
அதை இவன் பொய்ப்படுத்துகிறான். ஒன்று மறுக்கிறான், இன்னொன்று பொய்ப்படுத்துகிறான். பொய்ப்படுத்திட்டு இவனாக கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டங்கள்லாம் இவன் தான் பெரும்பாலான கூட்டங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அதுக்கு தான் அக்ஸருஹும் லா யஅலமூன், பெரும்பாலான மனிதர்கள் அல்லாஹ்வை குறித்து சரியாக விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். அக்ஸருஹும் லா யாக்கிலூன், பெரும்பாலான மனிதர்களுக்கு அறிவே கிடையாது. யாக்கில்னு சொன்னால் அக்கல்லேருந்து வந்தது. அக்கல்னு சொன்னால் பெரும்பாலான மனிதர்கள் அறிவு என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஆனால் எந்த அறிவு எனக்கு தேவையோ அந்த அறிவு இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அது அக்ஸருஹும் லா யுமினூன். இன்னும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் பெரும்பாலான மனிதர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் எல்லாமே சேர்த்து இந்த ஆயத்தில் அநியாயக்காரர் என்று பதிவு செய்கிறோம். சரி, இந்த அநியாயக்காரர் இருக்கால, இவனுக்கு எதுக்கு அல்லாஹ் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான், வசதி வாய்ப்புகளை கொடுக்குறான், நிலப்பலன்களை கொடுக்குறான், வீடு வசதிகளை கொடுக்குறான், மனைவி மக்களை கொடுக்குறான், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறான், பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிறான், வல்லரசாக இருக்கிறான். அதுக்கு எல்லாம் சொல்கிறாங்க. காரணம் அடுத்து வரக்கூடியதில் உலாய்க்க என்னாலும் நசீபுகும் மினல் கிதாபு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அநியாயக்காரர்களுக்கு நான் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னு நினச்சிக்காதீங்க. சில பேருக்கு அப்படி என்ன இருக்கும், இவன் தான் மறுக்கிறான்ல, இவன் தான் அல்லாஹ் கற்பனை பண்ணுறான்ல, இவன் தான் பொய்ப்படுத்துறாங்க வசனங்களை, இவனுக்கு எதுக்காக வசதி வாய்ப்புகளை கொடுக்கணும், இவனுக்கு எதுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும், இவையே மற்ற நாடுகள்லாம் இவன் வந்து அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அடக்குமுறை பண்ணுறான், ஏன் வசதி வாய்ப்பு கொடுக்குறான், நம்மளை விட அதிகமாக வசதி வாய்ப்பு அவங்க வாழ்கிறாங்களா இல்லையா, அவர்கள் பிள்ளை பெறுகிறார்கள், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறார்கள், ஆடம்பரமாக வாழ்கிறார்கள், வீடு கட்டுகிறார்கள், எல்லாம் நம்மளை விட அதிகமாக டெக்கரேஷன் பண்ணுகிறார்கள், உயர்ந்த காரில் போகிறார்கள், ஏசியில் இருக்கிறார்கள், இன்னும் பல வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் என்னங்கிறது நல்லா பதில் சொல்கிறான். இவைகள்லாம் அவர்களுக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயங்கள், இது அவர்களை அடைந்தே தீரும். இங்கே கிடைக்கப்படுற அந்த விஷயங்கள் எல்லாம் அதுதான் எழுதப்பட்டது, எல்லாருக்குமான காமன் செஞ்சுட்டு எல்லாம் அல்லாவுடைய சிறப்பு. இது ஒருத்த வந்து மறுக்கிறான், ஒருத்த பொய்ப்படுத்துகிறான் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்னதில் அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவன் பிறக்கும் போது அவனுக்காக எழுதப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அந்த எழுதப்பட்ட விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துடாதீங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் கிடைக்கிற அந்த அவன் வாழ்கிற வாழ்க்கை முறையும் அவனுக்கு கிடைக்கிற அதிகாரங்களும் அவனுடைய அந்த வாழ்க்கை முறைகளும் இருக்குல்ல, அதை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இன்னொரு வருஷம் நல்லா சொல்கிறான், யாரெல்லாம் அநியாயக்காரனாக இருக்கிறானோ, யாரெல்லாம் மறுக்கிறானோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ, இவர்கள் வந்து இந்த நம்பிக்கை கொண்டவர்களுடைய மனசில் வந்து ஒரு உறுத்துதல் இல்லைன்னு சொன்னாக்கா அவர்கள் ஏறி போகிற மாடிப்படியை தங்கத்தால் தந்து விடுங்க. நல்லா குரான் வசனம் இது, தங்கத்தால் தந்துடுவேன். அந்த அளவுக்கு ஆச்சரியமாக பார்க்க அவனோட அப்படிதான் இருக்கு உலகத்தில். இன்னைக்கு எவன் மறுக்கிறானோ, எவன் அநியாயம் பண்ணுறானோ, எவன் இணை வைக்கிறானோ, எவன் உரிமை தெரியாமல் அறிவு இல்லாமல் இருக்கிறானோ, எவன் எல்லாம் அவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க அறிவு வந்து அறிவுன்னு சொல்லி கொண்டு விளம்பரப்படுத்துகிறானோ, அவன் தானே உலக அளவன்னைக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அதிகாரத்தை கையில் வச்சிருக்காங்கல்ல, அடக்குமுறை பண்ணுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்னது? இதை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை வந்து உண்மைப்படுத்துபவர்கள். அது வந்து நீங்கள் பார்த்து அந்த நம்பிக்கைக்கான அந்த உரசு பொருள் உரசி பார்க்குற கல் அது கிடையாது. அது வந்து ஏற்கனவே எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல. அடுத்ததாக அவங்ககிட்ட ஹத்தா இதா ஜாஅத்துஹும் ரசூலுனா, அதாவது அல்லாஹ் சொல்கிறேன், என்னுடைய தூதர்கள் வந்து அவங்ககிட்ட வருவாங்க. எப்போ வருவாங்க? எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு தூதரை வைத்திருக்க. தூதர்னா யார்? உயிரை எடுக்கிற தூதர். எல்லாம் காமனாக அது ஒரு நம்ம சமுதாயத்தில் ஒன்று இருக்குது. என்ன வச்சுருக்காங்கன்னா, இஸ்ராயல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ஹெட்டு. அந்த எல்லா உலகத்தோட எல்லா மனிதர்களுடைய உயிரை எழுப்பதற்காண்டி இஸ்ராயல்னு வச்சுருக்கிறாரு. இஸ்ராயல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் வந்து எல்லா உயிரும் எடுப்பார் சொல்லி ஒரு பொருள் இருக்குது நம்ம சமுதாயத்தில். அது கல்வி ஞானம் இல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான், குல் எத்தவஃபாக்குமுல் மலாயிகத்து உக்கில பெக்குங்கிறாங்க. உக்கில பெக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு மலக்கு இருக்கிறாங்க நம்மளுக்கு. இப்போ எனக்குன்னா எனக்கு ஒரு தனி மலக்கு இருப்பாங்க. அது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதனால் படைக்கப்பட்ட எல்லா ஆண் பெண்களுக்கும் உயிரை எடுப்பதற்காக காத்து கொண்டு நம்முடைய இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்பொழுது அவங்க எடுத்து விடுவாங்க. அதை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். இந்த அநியாயக்காரர்னால, இந்த பொய்ப்படுத்துவதற்கால அவனுக்கு வந்து உயிரை எடுக்கிற மலக்கள் வருவாங்க. வரும்போது அவங்க அப்போ நான் பார்த்துக்கிறோம் அவங்களை ஒப்பல் ஆகும். அப்போ காலு ஐநமாக கொண்டு ததுவுன மின்னோன்னு இல்லை. அப்போ அந்த கேள்வி அவங்க கேட்பாங்க. இப்போ லாஸ்ட் கட்டத்தில் இந்த அநியாயக்காரர்கிட்ட வந்து அந்த நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த மலக்குள் மோது வரும் பொழுது அவங்க கேட்பாங்க, ஏன்ப்பா நீ அல்லாஹ்வுக்கு இணை வச்சு அவங்கள எங்கப்பான்னு சொல்லி அந்த டைத்தில். அப்போ வந்து அவன் வந்து பதில் சொல்ல முடியாதுங்க. ஏன்? அல்லாஹ் பதிவு செய்கிறான், லா எஸ்தீவுன தோசியத்தன் வலா இல்லா அகலையும் தெரிஞ்சுவோம். அந்த கடைசி கட்டம் வரும் பொழுது உயிர் பிரிக்கிற யாருக்குமே பேச முடியாத ஒரு நேரம் எல்லாருக்கும் வரும். அப்போ அவர்களுடைய கண்கள் வந்து கூர்மையாக்கப்படும்.
அவங்களுடைய அறிவு வந்து கூர்மையாக்கப்படும். எதையெல்லாம் அல்லாஹ் சொன்னாலும் தெளிவாக அவர்கள் காண்பார்கள் குர்ஆன் வசனம் சொல்றது. அந்த நேரத்தில் அவங்க கேட்பாங்க, எப்போ உலகத்தில் வந்து உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணப்பட்டது, செய்தி கொண்டு வந்தது, அப்படி வரும்போதெல்லாம் அலட்சியமாக இருந்த அதை வந்து காது கொடுத்து கேட்குற நீ சிந்திக்கவும் கிடையாது. அப்போ நீ வந்து இணை வச்சு கொண்டிருந்தீல அவங்களாம் எங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், காலு ஐநமா கொண்டு ததுவுன மின்தூன் இல்லை. அவங்க சொல்லுவாங்க, லல்லு அண்ணா எங்களை விட்டு எல்லாருமே மறைந்து விட்டார். இந்த நேரத்தில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்க தான் எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒத்தாசை பண்ணுவான்னு நினச்சேன். என்னுடைய கஷ்டத்தில் அவங்கள்ட்ட போய் கேட்டேன். இந்த நேரம் பார்த்தா அவங்க யாருமே காணுமே. சகிது அதை அனுப்பசியும் அன்னதும் காணும் காப்பேன். அந்த நேரத்தில் மௌத்தாக்கிற அந்த மலக்கள் மௌத்து வந்து உயிரை இழக்கிற நேரத்தில் இங்கேயே அவர்கள் சாட்சி சொல்லுவாங்க, என்னண்டு நாங்கள் காப்பீராக இருந்திருக்கிறோம், நல்லா காப்பாற்றோம். இது வந்து இறுதி கட்டத்தால் பதிவு செய்ய ஆயிரத்தில் 7:37 ஒரு மனிதனுடைய கடைசி கட்டம் தான். கடைசி கட்டத்தில் என்ன நடக்குமா, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு வந்து இந்த அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களோ, இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆயத்துக்களை மறுக்கிறார்களோ, உலக வாழ்க்கையில் சுகபகமாக அழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு இறுதி கட்டம் ஒன்று எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்குமான மலக்குவத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து கடைசி நேரத்தில் உணர்த்துவார், உயிரை எடுக்க போயிருன்னு சொல்லி. அப்போ அவர் கேட்பார், எங்கப்பா நீ வழி கொண்டு எல்லாம் சொல்லி இவங்க சொல்ல காணா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த உயிரை எடுக்கும் பொழுதே அவங்க சாட்சி சொல்லிடுவாங்க, என்னென்ன சகிது நாங்கள்லாம் காப்பீராக இருந்தோம். அப்போ சாட்சியில் என்னது, நம்ம மூமினாக இருக்கு, நம்ம சாட்சி சொல்லுவோம். அதே நேரத்தில் அது வேறு ஆயத்தப்படி வந்து பார்ப்போம் அற்புதங்களில். அப்போ நம்பிக்கை கொண்டவர்கள் இறுதி கட்டம் எப்படி இருக்கும், நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இறுதி கட்டம் எப்படி இருக்கும், குர்ஆனை மறுத்தவர்கள் இறுதி கட்டம் எப்படி இருக்கும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிலைமை எப்படி இருக்கும், அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுக்கு உருவம் அமைத்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது என்றெல்லாம் அல்லாஹ் விழாவாரியாக இந்த அசரத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் பார்ப்போம். அப்போ விளங்குற விஷயம் என்னன்னு சொன்னாங்க 37வது வசனத்தில், அநியாயக்காரன் என்பதற்கு அல்லாஹ் சொல்வதை இலக்கணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி எதுவுமே தெரியாமல் அவனை கற்பனையாக வழங்குகிற அனைத்து பேர்கள் அநியாயக்காரர்கள். அதற்கு பிறகு அறிவு இல்லாமல் குர்ஆன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக் கொள்ளாமல் இவர்களாக ஒரு அறிவை ஏற்படுத்தி கொண்டு அதன் பக்கம் மற்ற மக்களை அழைத்துக் கொண்டு சரியான அறிவை பெறாதவர்கள் எல்லாருமே யாரு, அநியாயக்காரர்கள். அப்ப அல்லாஹ் சொன்ன அநியாயக்காரர்களாக அதிகமான பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதெல்லாம் எப்படி விளங்குதுனாக்கா, இதன் மூலமாக நமக்கு இந்த யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வந்து நம் பக்கம் வளர்த்திக்கணும். முதல்ல யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் பற்றி அவங்க வந்து சரியாக விளங்கியிருக்கிறார்கள், தூதரை பற்றி விளங்கியிருக்கிறார்கள். இந்த கூட்டம் வந்து ஒரு தனி கூட்டமாக அல்லாஹ் வந்து வருகின்ற ஆயத்துக்கெல்லாம் பதிவு செய்யலாம். அதெல்லாம் வந்து விழாவரியாக பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த குர்ஆனை வந்து இப்படி ஓதணும் எல்லாரும். குர்ஆனை வந்து ஒரு ஆயத்தை ஓதினாலும் அதுக்கான தமிழ் தர்ஜுமாவை தாய்மொழியை படித்து அதுக்குள்ளது என்ன கருத்து இருக்கிறது விளங்கும் பொழுது தான் நம்முடைய ஈமானுடைய அந்த ஒளியை வந்து இன்னும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அது சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். சில பேருக்கு வந்து ஓத தெரியாது, அல்லது படிக்க தெரியாது, அல்லது சிந்திக்க தெரியாது, கொஞ்சம் கேட்கவாத செய்யணும். அந்த செய்திகள் வந்து கேட்கும் பொழுது தான் நம்முடைய ஆள் மனதில் அந்த விஷயங்கள் பதிவாகும். அதன் மூலமாக கூட நம்முடைய வாழ்க்கை என்றால் என்ன ஆகும், ஒரு மாற்றம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் சொல்கிற விஷயங்கள் தான் உலகத்தை மாற்றம் ஏற்படுத்த முடியும். நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் மாற்றம் ஏற்படுத்த முடியாது. அப்போ அந்த குர்ஆன் வசனங்களுக்குள்ளதான் மாற்றத்திற்கான தேர்வு இருக்கிறது. அந்த மாற்றம் இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்துவார். அதற்காகத்தான் இந்த குர்ஆனை வாழும் அற்புதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த குர்ஆனை வந்து பல இடங்கள் வாழும் அற்புதமே இந்த குர்ஆன். அவ்வளோ கருத்து உள்ளது, அவ்வளோ அறிவு உள்ளது. அவைகள் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து தெளிவாக ஓதி படித்து விளங்கி செயல்படக்கூடிய வாக்கியத்தை வளரமாக நமக்கு தந்தள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தினருக்கும் இதை நாம் ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மாலான முயற்சிகள் செய்ய வேண்டும். அந்த முயற்சிகளை வந்து நம்ம தரத்துக்கு தக்கவாறு முயற்சி செய்ய வேண்டும். சில பேருக்கு நல்லா ஓத தெரியும், போதுங்க. சில பேருக்கு நல்லா படிக்க தெரியும், கொஞ்சம் கேட்கவாது செய்யணும். கொஞ்சம் செய்யணும், கொஞ்சம் காதுக்குள்ள அந்த செய்தி வந்தாலே வருவதற்கு நம்முடைய சிந்தனை மாற்றம் ஏற்படும். வளரமாக நம் அனைவருக்கும் அருள் வாய்ப்பானாக. வாக்குறுதி இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. வணக்கல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த.